ஹாய் எவ்ரிஒன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம மீதி இறைவனின் சாந்தியின் சமாதானம் நிலவட்டமாக. இப்போது எலெக்ஷன் வருது. எலெக்ஷனுக்காக நம்ம ஓட்டு நம்ம உரிமை. ஆனால் அந்த ஓட்டுகளை நம்ம விற்பதால் தான் அவங்க எலெக்ஷன் அப்போ நம்மளை தேடி வராங்க. எலெக்ஷன் முடிஞ்சதப்போ நம்ம அவங்கள தேடி போகிறோம். ஏன்னா அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் ஓட்டு துட்டை வாங்கி தானே போட்டீங்க, அப்போ வாங்காமல் இருந்தீங்கன்னா பரவாயில்லம்மா. அதனால் நம்ம ஓட்டுக்கு துட்டு வாங்காமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அவங்கள்ட்ட எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். இப்போ இந்த எலெக்ஷன் அப்போ எந்த கட்சியை தேர்ந்தெடுக்குன்னு பார்த்துக்கோங்க. வடக்க எல்லா பக்கமே பயமும் பசியும் கூட வாழ்ந்துட்டுருக்காங்க. எப்போ பார்த்தாலும் கலவரம். அப்படிப்பட்ட கட்சிகளை நீங்கள் செலக்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம பயம் இல்லாமல் பசி இல்லாமல் வாழணும். மக்கள் சந்தோஷமாக வாழணும். வல்லரசுங்கிறது ஆயுத பலம் வச்சுருக்கிறதில்ல. மக்கள் அமைதியாகவும் பயம் இல்லாமல் பசி இல்லாமல் வாழ்கிறதான் வல்லரசு. அதனால் நம்ம எந்த கட்சியை செலக்ட் பண்ணணும், நல்லா தீர யோசித்து போடுங்க ஓட்டை. ஏன்னா அவங்கவுங்க இலவசம் அதைத்தாரேன் இதைத்தாரேன் அப்படின்னு அள்ளி தருவேன் அப்படிம்பாங்க. எல்லாம் நம்ம பணம் தான். நம்ம இலவசத்தை என்றைக்கு மறுக்கிறோமோ வாங்காமல் இருக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு இது. ஆனால் எல்லாம் நானாச்சு நீங்களாச்சு எல்லாருமே போய் நிற்க தான் செய்கிறோம். ஏன்னா அதை கொண்டு நம்ம பணம் நம்ம வரி பணம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம போய் நிற்கிறோம். ஆனால் இந்த தலைவர்கள் நம்ம புறக்கணிக்கும் போது தான் நம்முடைய ஓட்டு செல்லுபடியாகும். எந்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. சினிமா நடிக்கிறவங்க அவங்க ஸ்கிரிப்ட் வாசிக்கிற மாதிரி வாசித்துருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையே இருக்காது. இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் வாசிப்பாங்க, இங்கே பெண்கள் இப்படி இருக்கலாமா, அங்கே போய் பெண்ணாக இப்படி தான் இருக்கணும்னு அவங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்டை அவங்க இதை வாசித்துட்டு சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் அரசியலை அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு பின்னால் நம்ம போனோம் அப்படின்னா சரியாகாது. அதனால் நல்ல நார்த் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வராமல் நல்லபடியாக இருக்கணும்னு நல்ல கட்சியை தேர்ந்தெடுங்க. நம்முடைய ஒரே கொள்கை பிஜேபி ஆர்எஸ்எஸ் வரக்கூடாது. ஏன்னா அவங்க இந்தியா முழுவதும் அவங்க இருந்தாலே பாருங்கள் கலவரமும் ரத்த ஆரம் தான் ஓடுது. தயவு செய்து நீங்கள் உங்களுடைய ஓட்டு என் உரிமை, நம்ம ஓட்டு நம்ம உரிமை, அதை அழகான முறையில் சரியான முறையில் நம்ம செயல்படுத்தி அந்த ஓட்டை போடுவோம். ஏன்னா நம்ம மக்கள் அமைதியாக இருக்கணும். ஏன்னா அவங்க கொண்டு நீ இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது, மற்றவங்களுடைய ப்ரைவேஸில் நம்ம தலையிடுறதே ரொம்ப தப்பு. ஆனால் இந்த கட்சி ஆர்எஸ் பிஜேபி தான் மற்றவங்களுடைய இதில் தான் தலையிட்டுட்டே இருக்கும். அப்படிப்பட்ட கட்சியை நம்ம தவிர்த்துடுவோம்.